2500 வருஷத்துக்கு முன்னால் கங்கை கரையில் இருக்கிற கட்டுமானங்களும் வேத இலக்கியங்களும் பேசுவதற்கு இடையில் எந்த சம்பந்தமும் கிடையாது. வேதத்தில் செங்கல்லே கிடையாது, வேதத்தில் நகரங்களே கிடையாது. ஆனால் அதே நேரம் அதைவிட பழமையான சங்க இலக்கியத்தில் நூற்றுக்கணக்கான நகரங்களை பற்றிய குறிப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் எங்கே தோன்றினாலும் ஆயிரக்கணக்கான 2000 ஆண்டுக்கு முந்தைய செங்கல் கட்டுமானங்கள் இருக்கிறது. எங்கள் வரலாறும் எங்கள் இலக்கியமும் எங்கள் மரபும் பேசுகிற உண்மை. இந்திய துணைக்கண்டத்தின் மகத்தான வரலாற்று செல்வத்தை கொண்டவர்கள் நாங்கள் என்பதைத்தான். அதற்கு யார் இடையிலே வந்தாலும் மறைக்க நினைத்தாலும் அதை தகர்க்கிற உண்மையின் ஒளி தமிழக இலக்கிய வட்டங்களுக்கும் தமிழ் இலக்கிய ஆர்வலருக்கும் வாசக பரப்புகளுக்கும் உண்டு. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், அரசியல் சாசன உரை, அரசியல் சாசன புத்தகம். அரசியல் சாசன புத்தகம் வெறும் சட்ட விதிகளால் மட்டும் ஆக்கப்படவில்லை. ஜவஹர்லால் நேரு மிகப்பெரிய கனவை உருவாக்கினார். அரசியல் சாசனம் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு அமைந்து 2.5 ஆண்டுகள் அந்த குழு உழைத்து அரசியல் சாசனத்தை நிறைவேற்றினார்கள். 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், பல 100 உறுப்பினர்கள் இருந்து அதை நிறைவேற்றினார்கள். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அரசியல் சாசன புத்தகத்தில் வெறும் சட்ட விதிகள் மட்டுமல்ல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த புத்தகத்தில் ஒரு 16 ஓவியங்கள் இருக்கிறது. அரசியல் சாசன புத்தகத்தில் 16 ஓவியங்கள். எந்தெந்த ஓவியம் அதில் இடம்பெற வேண்டும் என்பதை பற்றி நாள் கணக்கில் விவாதம் நடந்தது. நாள் கணக்கில் விவாதம். அதில் தான் முதல் ஓவியமாக அரசியல் சாசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அட்டையில் உங்களுக்கு தெரியும், அட்டையில் எது உருவாக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருந்தா என்ன உருவாக்கியிருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அது உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன். அன்னைக்கு அட்டையில் அரசியல் சாசனத்தின் முகப்பில் அசோகனினுடைய தூணும் 6 சக்கரமும். எங்கே இருந்த அசோகன்? 2500 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஒரு அசோக மன்னனினுடைய சின்னமான 6 சக்கரம். அதுக்கு ஒரு தனித்துவமான உண்மை இருக்கு. மனிதனினுடைய முதல் புரட்சிகரமான கண்டுபிடிப்பு, புரட்சிகரமான கண்டுபிடிப்புன்னு இருக்குல்ல, பல விஷயங்களை நம்ம சொல்றோம். அதுதான் முதல்ல மனுஷன் கண்டுபிடிச்சது சக்கரம். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வரைக்கும் சக்கரத்தின் வடிவம் மாறல. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. எனவே மாத்தோன்னு புது வடிவத்தை கண்டுபிடிச்சிக்க முடிஞ்சதா? சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியாது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது செங்கல். இன்னைக்கு வரைக்கும் செங்கலின் வடிவம் செவ்வகம்தான். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது சக்கரம். இன்னைக்கு வரைக்கும் சக்கரத்தின் வடிவம் வட்டம் தான். இன்னொரு முக்கியமான பொருள் இருக்கு. மனித உடம்புல மனிதனின் கையில் படாத பாடுபடுகிற உறுப்பு இருக்கிறது என்றால் அது நம்முடைய முடி. இந்த 5 அடி ஐட்டத்தை அலங்கரிக்க இந்த 5000 வருஷம் இவன் பட்டிருக்கிற பாடு இருக்குல்ல, இவள் 2 பேரும் முடியை அலங்கரிக்க ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் இதுதான் அழகு இதுதான் அழகு எவ்வளவோ மாறி 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 வந்திருக்கிறோம். போன நூற்றாண்டில் ஆண்கள் எல்லோரும் சடை வளர்த்திருந்தார்கள். முடி வெட்டுகிற கிராப் வெட்டுகிற பழக்கம் என்பதெல்லாம் 100 வருஷம்தான். சங்க இலக்கியத்தில் குறிப்பு இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான குறிப்பு இருக்கு. ஒற்றை சடை பின்னிய கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் இருக்கு. அந்த கூட்டத்தில் இருக்கிற பெண்கள்லாம் ஒற்றை சடை தான் போடுவாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் 5 சடை பின்னிய கூட்டம் அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் 5 சடை போட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு அழகு இருப்பது, ஒரு கடவுள் இருப்பது, ஒரு உணவு இருப்பது, ஒரு மனு இருப்பது போல ஒரு வகையான சடையும் இருந்திருக்கிறது. அது ஒரு கலை. இத்தனை வடிவமாக இந்த முடியை மாத்திரம்ல. ஆனால் முடியை சீவுவதற்கான சீப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சீப்பு கண்டுபிடிச்சு 4000 வருஷம் ஆச்சு. சிந்துவெளி நாகரிகத்தில் அவன் என்ன கடவுளை கும்பிட்டான்னு தெரியாது, அவன் என்ன மொழி பேசினான்னு தெரியாது, அவனுடைய பழக்க வழக்க பண்பாடு என்னன்னு தெரியாது. ஆனால் அவன் பயன்படுத்தின சீப்பை தான் இன்னைக்கு நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த சீப்பு சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்த சீப்பு. சக்கரம், செங்கல், சீப்பு சில அடிப்படைகள் மனித குலத்தால் விட்டுவிட முடியாது, அடுத்த இடத்துக்கு வர முடியாதது. அதை போன்றுதான் அறம் சார்ந்த உண்மைகளும் நியதிகளும். நீங்கள் சக்கரத்தை நான் பயன்படுத்த மாட்டேன்னா நீங்கள் எந்த வண்டியிலையும் போக முடியாது, காரில் போக முடியாது. அதே போல அறம் சார்ந்த சிந்தனைகளை வாழ்விலிருந்து பிரிக்கக்கூடாது என்பதை, இந்த பௌதீக உண்மைக்கும் இந்த அற உண்மைக்கும் இருக்கிற உறவை தமிழ் இலக்கியமும் தமிழ் மண்ணும் பேசியதை போல வேறு எந்த இலக்கியமும் 2000 ஆண்டுகளாக பேசவில்லை. நீங்கள் அசோகனுடைய ஆகச்சிறந்த உண்மை என்னன்னா, மனித குலத்தின் முதல் கண்டுபிடிப்பு அறிவியல் வட்டம். அந்த வட்டத்தை தூக்கி வச்சு அதுக்கு நடுவில் அறச்சக்கரங்களை ஆரங்களை சேர்த்தான். அறிவியலும் அறமும் சேர்ந்ததுதான் அசோக சக்கரம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அறிவியலும் அறமும் சேர்ந்ததுதான் அசோக சக்கரம். அறமில்லாத அறிவியல் தேவையில்லை. அது ஹிட்லர் போன்ற மூடனுக்கும் ட்ரம்ப் போன்ற முட்டாள்களுக்கும் தான் அது பயன்படும்.
அறத்தோடு சேர்ந்த அறிவியல் தான் நமக்கானது. பயன்பாட்டோடு சேர்ந்த வளர்ச்சி தான் நமக்கானது. உண்மையோடு சேர்ந்த வலிமை தான் நமக்கானது. அறத்தோடு சேர்ந்த உயர்வு தான் நமக்கானது. இந்த ரெண்டு இணைப்புகளை தவற விட்டு விட்டால் அது போயிடும். அசோகனுடைய மகத்தான உண்மை அறமும் அறிவியலும் அறமும் சேர்ந்ததுதான் அந்த ஆரச்சக்கரம். நெஹ்ரு அதை தூக்கி அரசியல் சாசனத்தின் அட்டையில் வச்சார். அதுதான் வரலாறு, அதுதான் கொண்டாடப்பட வேண்டிய உண்மை. எங்கே இருந்து வருது நம்முடைய அரசியல் சாசனத்தின் அட்டை? 10,000 ஆண்டுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியலும் 3000 ஆண்டுக்கு முன்னால் அசோகனால் நிலைநிறுத்தப்பட்ட அறமும் சேர்ந்ததுதான் எனது மரபு என்று தூக்கி வைத்தான் நேரு. அறிவியலும் அறமும் சேர்ந்த ஒரு வாழ்க்கைக்குள் இந்தியா பழக வேண்டும். அறிவியலும் அறமும் இணைந்த ஒரு வாழ்வை இந்திய சமூகம் முன்னெடுக்க வேண்டும். அறிவியலும் அறமும் இணைந்த உண்மைகளை அதிகாரத்தில் இருப்பவர்கள் பேச வேண்டும். இதுதான் அரசியல் சாசனத்தின் அட்டை சொல்லுகிற உண்மை. முதல் படம் அசோகனுடைய ஆரச்சக்கரமும் அசோக சக்கரம் அட்டையில் இருக்கிற படம். அதை கடந்தீங்கன்னா உள்ளே இருப்பதில் அரசியல் சாசனத்தின் முதல் படம் சிந்துவெளி நாகரிகத்தின் படம். சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற திமிழ் வடிவ காளை. இரண்டாவது படம் வேதகால பண்பாட்டை சொல்லுகிற படம். இரண்டாவது படம் அப்படியே வரும் வரிசையா. மூன்றாவது புத்தர் படம், 4 குப்தர் கால படம், இப்படி வரிசையாக வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் நேதாஜி காந்தியினுடைய உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தி நடந்தது, நேதாஜியில் வந்து முடியும். 16 படங்கள். இந்த 16 படங்களுக்கும் பின்னால் 5000 ஆண்டு இந்திய பண்பாட்டு வரலாறும் இந்திய அறிவு மரபு வரலாறும் உண்டு. அரசியல் சாசனத்தை வெறும் சட்ட விதிகளால் நம்முடைய முன்னோர்கள் எழுதவில்லை. அரசியல் சாசனத்தை நம் பண்பாட்டு வரலாற்றோடு சேர்த்து எழுதினார்கள் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் முக்கியமானது என்னன்னா, அட்டையை திறந்துட்டா முதல் படம் சிந்துவெளி நாகரிகத்தின் படம், 2வது படம் வேத நாகரிகத்தின் படம். நண்பர்களே, இந்த புதிய கண்டுபிடிப்பிலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம், முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும் நடுவில் இன்னொரு படம் இப்பொழுது இருந்திருந்தால் இணைக்கப்பட்டிருக்கும். என்ன தெரியுமா? 2வது படம் தமிழ்நாட்டின் கீழடியை பற்றிய படமோ ஆதிச்சநல்லூர் படமோ இணைக்கப்பட்டிருக்கு. 3வது தான் வேதகால நாகரிகத்தின் படம் இடம்பெற்றிருக்க வேண்டும். அன்றைக்கு வரலாற்றை கண்டுபிடிக்கவில்லை. இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட வரலாறு பேசுகிற உண்மை கீழடியும் ஆதிச்சநல்லூரும் சிவகலையும் பொருணையும் பேசுகிற உண்மை. சிந்துவெளி நாகரிகத்துக்கும் வேத நாகரிகத்துக்கும் நடுவில் 1000 ஆண்டுக்கு முன்னால், வேத நாகரிகத்துக்கு 1500 ஆண்டுக்கு முன்னால், சிந்துவெளி நாகரிகத்துக்கு 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் நடுவில் செழித்தோங்கிய வரலாறை தன் 2 கரங்களாலும் ஏந்திய தமிழ் நிலத்தின் உண்மைகள் இருக்கிறது. அது அங்கே பதிய வேண்டும். இந்த உண்மைகள் மிக மிக முக்கியமானது. இந்த உண்மைகளை நினைவுபடுத்துவது மிக முக்கியமானது. இந்த உண்மைகள் காப்பாற்றப்பட வேண்டும். காப்பாற்றப்படாத, நினைவுபடுத்தாத, பேசாத எது ஒன்றும் மறைந்து போகும். எனவே தான் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது எங்களின் கடமை என்று சொன்னான். மறந்து கொண்டிருப்பது மக்களின் இயல்பு. வாழ்க்கையின் ஓட்டத்தில் அவரவர்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது. பரபரப்பாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் ஏதோ ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதை செய்வதுதான் புத்தகங்களும் இலக்கியமும் இலக்கியம் சார்ந்த பணிகளும். வெறும் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொழி போராட்டம் கடந்த ஒரு 2 மாசமாக ரொம்ப தீவிரமாக நடந்தது. மராட்டிய மொழியை மகாராஷ்டிரத்தினுடைய பாடமொழியாக, பயிற்று மொழியாக ஆக்க வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதற்கு எதிர்ப்பு வந்து அதை திரும்ப பெற்று, அதைவிட பெரிய எதிர்ப்பு வந்து மீண்டும் அதை அமுல்படுத்தினார்கள் இல்லையா? 1 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷம், மகிழ்ச்சி. நாங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏறின பேருந்தில் 40 வருஷம் கழித்து ஒரு நண்பர் ஏறுறாருல, அந்த மாதிரி ஒரு உணர்வு. 1960களில் தமிழ்நாடு கடந்த ஒரு நடவடிக்கையை, தமிழ்நாடு நடந்த ஒரு போராட்டத்தை இன்றைக்கு மகாராஷ்டிரா நடத்தி கொண்டிருக்கு, வேறு பல மாநிலங்கள் நடத்தி கொண்டிருக்கு. உண்மையிலே பல மாநிலங்கள் ஹிந்தியில் உடைய ஆதிக்கத்தால் தங்களது இருப்பை, தங்களது அடையாளத்தை இழந்தவர்கள். நீங்கள் மராட்டியத்தில் இப்போ ஒரு பெரிய சிக்கல், மராட்டியம் பேசுகிற மராட்டியர் பேசுகிறார்கள், எழுத்து எதிராக தேவநாகரி தான் எழுதுகிறாங்க. அதான் மிக முக்கியமானது. கடந்த 200 ஆண்டுகள் 100 ஆண்டுகளாக வந்த மிக முக்கியமான பிரச்சனை. வட இந்தியாவில் பல மொழிகள் பேச்சு மொழியாகவும் எழுதுகிற பொழுது தேவநாகரியை எழுதுகிற பழக்கம் உருவாகிவிட்டது. மராட்டியத்துக்கென்று அவர்களுக்கென்று ஒரு எழுத்து இருந்தது. அந்த எழுத்து இப்போ அவங்கள்ட்ட இல்லை, மறைஞ்சிருச்சு. மராட்டிய மொழிக்கென்று எழுந்த எழுத்துக்கு ஒரு பெயர் இருந்தது. அந்த எழுத்தின் பெயர் மோடி. நான் உண்மையை தாங்க சொல்கிறேன், எழுத்துடைய பெயரை தான் சொல்கிறேன், பிரதமர் பெயரை சொல்லலை. மராட்டிய எழுத்தினுடைய பெயர் மோடி எழுத்துக்கள். அந்த மோடி எழுத்துக்களுக்கான ஆதாரங்கள், ஆவணங்கள் மிக அதிகமாக எங்கே இருக்குது தெரியுமா? தஞ்சாவூரில் இருக்கிற சரஸ்வதி நூலகத்தில் இருக்குது.
1.5 லட்சம் ஏடுகள் இருக்கு மோடி எழுத்துக்கள்ல. ஏன்னா தஞ்சாவூர் மராட்டிய சரபோஜி மன்னர்கள் வந்து மராட்டியத்தை ஆண்ட 1537 துவங்கி ஏறக்குறைய ஒரு 250 வருஷம் கிழக்கிந்திய கம்பெனி, அதுக்கு பிறகும் அந்த குடும்பங்கள் இருந்தது. அவர்கள் எழுது முழுக்க மராட்டிய மொழியை மோடி எழுத்துக்களில் எழுதினாங்க. அந்த ஆவணம் பூரா அங்கே இருக்குது. என்ன ஆச்சரியம்னா 1950களில் சுதந்திரம் கிடைச்ச பிறகு தஞ்சாவூர் ஆட்சியகரகத்தில் இருந்த அந்த ஆவணங்கள் எல்லாம் ஆவண காப்பகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படி ஆவண காப்பகத்துக்கு கொண்டு போன பிறகு இவ்வளவு ஆவணங்கள், லட்சக்கணக்கான ஆவணங்கள் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னா, சரி அதை 3 பிரிவாக பிரித்தாங்க. ABC அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரித்தாங்க. முக்கியமான தஞ்சாவூர் நாட்டுக்கும் பிற நாட்டுக்கும் நடந்த முக்கியமான உறவுகளை எல்லாம் குறிக்கிற ஆவணம் A. நிர்வாக விஷயங்களை குறிப்பதெல்லாம் B, அது முக்கியமானது, அப்படி பிரித்தாங்க. இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத இதர ஆவணங்கள் அப்படின்னு C அப்படின்னு கேட்டகரி போட்டு பிரிச்சிட்டாங்க. பிரித்து இந்த AB ரெண்டையும் வந்து ஆவண காப்பகம், சென்னையில் இருக்க ஆவண காப்பகத்துக்கு கொண்டு போயாச்சு. இந்த C டாக்குமெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் வீணானது, பிரயோஜனம் இல்லை, இதை அழிச்சிடலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது தான் தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலை சார்ந்தவர்கள் அதை அழிக்க வேணாம், அதை பூரா எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு தேவையில்லை என்று ஒதுக்கப்பட்ட ஆவணங்களை தான் அவங்க எடுத்து கொண்டு வந்து வச்சு இந்த ஒரு 70 வருஷமாக அதை நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டுருக்காங்க. இப்போ கூட நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட போனேன், ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் போனேன். அங்கே ஒரு 2-3 பேர் தான் பெரியவர்கள் இருக்காங்க. அந்த தஞ்சாவூர் மோடி எழுத்தை படித்து எழுத தெரிந்தவர்கள் அநேகமாக ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. கடைசியாக உதிர்ந்து போயிடும் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த C ஆவணங்கள் மட்டும்தான் இப்போ நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம். AB 2 அங்கே இருக்குது. அந்த C ஆவணங்களில் தான் ஆச்சரியமான பல காரைக்காலை பிரெஞ்சு தேசத்தாருக்கு தஞ்சாவூர் மராட்டிய மன்னர்கள் தான் கொடுத்தார்கள் என்பது உள்ளிட்ட விஷயங்கள் அதில் தான் இருக்குது. அதில் இன்னொரு மிக முக்கியமான அதனுடைய குறிப்பு என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி சென்னையில் போனீங்கன்னா தாமஸ் மன்றோவுடைய சிலை இருக்கும். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய மிக முக்கியமான ஒரு ஆளுமை அவர். அதுதான் அந்த ரயத்வாரி ஜமீன்தாரி முறையை ஒழிச்சிட்டு ரயத்வாரி முறையை கொண்டு வந்த ஒரு மனிதர் அவர். இந்த ரயத்வாரி முறை தமிழ்நாட்டு அல்லது சென்னையில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்தியது. பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பேசுகிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, அது வேறு. வட இந்தியாவில் இருப்பதை போன்று ஜமீன்தாரி முறைகள் ஒழிந்ததற்கு மிக முக்கியமான காரணம் இது. தமிழ்நாடு அல்லது சென்னை, பழைய சென்னை ராஜதானியில் ஏற்பட்ட நிலம் சார்ந்த உறவுகளில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றத்திற்கு தாமஸ் மன்றோ ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கும் வட இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் ஜமீன்தாரி முறைகள் பேருக்கு தான் ஒழிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அதிகார குவியல்களும் அப்படியே இருக்குது. ஆனால் இங்கே நிலம் பிரித்து கொடுக்கப்பட்டு ரயத்வாரி முறையில் கொண்டு வந்தது ஒரு மிக முக்கியமான காரணம். அந்த தாமஸ் மன்றோ தான் திருநெல்வேலிக்கு போகிற பொழுது தாமிரபரணி கரையில் தாமிரபரணியினுடைய 2 பக்கமும் இருக்கிற நிலங்களினுடைய வரி வருமானங்களை எல்லாம் பார்த்துருக்கிறார். பார்த்தா ரொம்ப குறைவான வரி வருமானம் தான் அரசுக்கு வந்திருக்கு. ஆனால் அங்கே போய் பார்த்தா வந்து அவ்வளோ செழிப்பான வேளாண்மை நடக்குது. வேளாண்மை பொய்த்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா 10-15 வருஷம் ஆச்சு வேளாண்மை பொய்த்து போய். அதாவது நதியில் போதுமான அளவுக்கு தண்ணி வராமல் விளைச்சல் அறுவடை ஆகாமல் நெல் சரியாக விளையாமல் காஞ்சு விளைச்சல் கெட்டு 10-15 வருஷம் ஆச்சு. 10-15 வருஷமாக நல்ல விளைச்சல். இப்போ நல்ல விளைச்சல்னா அரசுக்கு வந்திருக்கிற வரி வருமானம் ரொம்ப குறைவாக தானே இருக்குது. உன்னுடைய நோட்டு லெட்ஜர்லாம் எடுத்துகிட்டு வா, ஏட்டெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு இருக்காரு. அந்த ஏடுகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்காங்க. காட்டினா தாமஸ் மன்றோக்கு பெரிய அதிர்ச்சி. இது நடந்தது 1850களில். என்ன அதிர்ச்சினா, அந்த ஏடு முழுவதும் மோடி எழுத்தால் எழுதப்பட்டிருக்கு. அரசாங்க ஏடு முழுவதும் மோடி எழுத்தால் எழுதப்பட்டிருக்கு. அந்த எழுத்தை அந்த 10 குடும்பத்தை சார்ந்தனை தவிர எவருக்கும் படிக்க தெரியாது. எனவே அவன் சொல்கிறதான் கணக்கு, அவன் எழுதுனதான் எழுத்து. தாமஸ் மன்றோக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இது உண்மை என்ன எழுதியிருக்காங்க, யாருக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா யாருக்கும் தெரியாது. அந்த 10 குடும்பம் மட்டும்தான். அப்போ தான் அவன் முடிவு பண்ணான், இந்த பாரு உனக்கு 2 வருஷம் டைம் கொடுக்குறேன். 2 வருஷத்துக்குள்ளே இங்கிலீஷ் படித்து அரசாங்க ஆவணத்தை பூரா ஆங்கிலத்தில் எழுது. இல்லையா ஆங்கிலம் படித்தவொன்னா நான் இந்த உத்தியோகத்துக்கு கொண்டு வந்துடுவேன், நீ இந்த உத்தியோகத்தை விட்டு வெளியே போய்க்கும் என்று 2 ஆண்டுகள் அவகாசம் கொடுத்து மொத்த அரசு நிர்வாகம் முழுக்க மோடி என்ற சொல்லுக்கு மறைந்திருத்தல், ஒளிந்திருத்தல்னு ஒரு பொருள். நான் திருப்பி சொல்கிறேன், நான் மொழியே சொல்கிறேன். எதற்குள் ஒளிந்திருத்தல்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் உண்டு. மோடினா மறைந்திருத்தல், அப்படி ஒரு அந்த சொல்லினுடைய பொருள். எனவே மற்றவங்களால் அதை படிக்க முடியல. 2 ஆண்டுகளுக்குள்ள நீ படிச்சிரு, இல்லைன்னா இங்கிலீஷ் படிச்சவனை வச்சு நான் லெட்ஜர் எழுதிடுவேன்னு சொல்லி கட்டளையை போட்டுட்டு போயிட்டார். அதாவது அரசு நிர்வாகத்துக்கென்று ஒரு மொழி தனித்து இருந்தால் அது சிலரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்.
இன்னைக்கு அப்படி பல வழிபாடுகள் அந்த சிக்கல்லாம் இருக்குல்ல, சிலரின் கட்டுப்பாடு என்ன சொல்றாங்க என்ன ஏதுன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. பொது மொழிக்கு வர வேண்டும். எனவே தான் தமிழ் மொழி என்பது சிந்தனையை, தத்துவத்தை, மருத்துவத்தை, இலக்கியத்தை, நிர்வாகத்தை, கணிதத்தை, அடிக்கோடிடுங்கள் கணிதத்தை, கணக்கதிகாரம்னு ஒரு புக்கு இருக்கு, படிங்க, இங்க இருக்கான்னு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாலான தமிழ் கணக்கு முறைகளை பற்றிய புத்தகம் அது. ஒரு நெல்மணியை 16ஆக பிரித்தால் அதற்கு அளவு என்ன, 32ஆக பிரித்தால் அந்த அளவுக்கு பெயர் என்ன என்பதெல்லாம் இருக்கும். ஒரு நெல்மணியை 32ஆக பிரித்து அதுக்கு பெயர் வச்சிருந்தா எவ்வளவு நுட்பமான ஒரு அளவு. ஒரு நாளை நமக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். தமிழ் அளவில் ஒரு நாள் 60 நாளிகை. 24 மணி நேரமா ஒரு நாளை பிரிக்கிறத விட 60 நாளிகையை பிரிச்சா இன்னும் எவ்வளவு மைனூட்டான நுட்பமான பிரிவு. ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சுழற்சி முறை 12 ஆண்டுகள், நமக்கு 60 ஆண்டுகள். அதாவது தமிழினுடைய மருத்துவமும், தமிழின் கணிதமும், தமிழர்களினுடைய தத்துவமும் 3 முக்கியமான தூண்கள். இது 3ம் பிரதிபலித்தது இலக்கியத்தில். ஆனால் இந்த மரபை புதிய புதிய அரசர்கள் மாறி ஆளுகிற தத்துவங்கள் மாறுகிற பொழுது இந்த மரபுகள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டது. அதை மீறி இலக்கியங்கள் சேர்ந்திருக்கு. அந்த இலக்கியத்தில் வர்ற குறிப்புகளில் இன்னைக்கு நமக்கு தெரியல. தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற வானசாஸ்திரத்தை பற்றிய குறிப்பை பற்றி பேச தமிழ்நாட்டில் அநேகமாக எந்த அறிஞரும் கிடையாது. 1-2 பேர் சில முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. சங்க இலக்கியத்தில் இருக்கிற வானியலினுடைய நுட்பத்தை, வானியலின் குறிப்புகளை பற்றி பேசுகிற மேதைகள், ஆளுமைகள் யாரும் கிடையாது. ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளை வச்சு பானையை ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு இருக்கிறோம். 4 ஆளுமைகள் இருக்கணும்ல, 5 அறிஞர்கள் இருக்கணும்ல. மருத்துவமும் கணிதமும் தத்துவமும் நமது மிகப்பெரிய வலிமையான தூண்கள். நீலகேசி என்ற தத்துவ நூல், தமிழின் முதல் தத்துவ நூலை எழுதியது ஒரு பெண், முதல் தத்துவ ஆசிரியர். அவ்வளவு வலிமையான இலக்கிய மரபு கொண்ட இந்த 3 தூண்கள், கணிதமும் தத்துவமும் மருத்துவமும், இந்த 3ம் வலிமை, இது ஒன்றுக்கொன்று இணைந்தது. இவை 3ம் வலிமையாக இருந்து எடுத்து செல்லப்பட்ட வடிவமைக்கப்பட்ட தமிழ் மரபை இன்றைக்கு எல்லா காலங்களிலும் அதற்கு சவால்கள், நெருக்கடிகள் வந்திருக்கிறது. இன்றைக்கும் அதற்கான சவால்கள், நெருக்கடிகள் இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து மொழி சார்ந்த மரபை, நான் பழமையை பற்றி பேசவில்லை, பழமையை கொண்டாட வேண்டும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை, பழமையை போற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. பழமை அழியும், மக்கினால்தான் அடுத்த சமூகம் வளரும். மரபும் தொன்மமும் அழியாது. மரபு புதிய தலைமுறைக்கு உயிராற்றலை கடத்துகிற வல்லமை கொண்டது. எனவே தான் சக்கரங்கள் மறையாது. நம்முடைய மரபும் தொன்மமும் அடுத்த தலைமுறைக்கு உயிராற்றலை கடத்துகிற வல்லமை கொண்டது. அந்த வல்லமை தான் இன்றைக்கு பலருக்கு பிரச்சனையாக இருக்கிறது. 2500 வருஷத்துக்கு முன்னால் கங்கை கரையில் இருக்கிற கட்டுமானங்களும் வேத இலக்கியங்களும் பேசுவதற்கு இடையில் எந்த சம்பந்தமும் கிடையாது. வேதத்தில் செங்கல்லே கிடையாது, வேதத்தில் நகரங்களே கிடையாது. ஆனால் ஒரு கட்டடங்களை கண்டுபிடித்து இது வேதகால நாகரிகம் என்று சொல்லுகிற பொழுது புதிய அறிவு சமூகம் கேள்வி கேட்கிறது. நீ வேதகால நாகரிகம் என்று சொல்கிறாயே, வேதத்தில் நகரங்கள் இருக்கிறதா? நகரத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கிறதா? செங்கலை பற்றிய குறிப்பு இருக்கிறதா? எதுவும் இல்லை. ஆனால் அதே நேரம் அதைவிட பழமையான சங்க இலக்கியத்தில் நூற்றுக்கணக்கான நகரங்களை பற்றிய குறிப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் எங்கே தோன்றினாலும் ஆயிரக்கணக்கான 2000 ஆண்டுக்கு முந்தைய செங்கல் கட்டுமானங்கள் இருக்கிறது. எங்கள் வரலாறும் எங்கள் இலக்கியமும் எங்கள் மரபும் பேசுகிற உண்மை, இந்திய துணைக்கண்டத்தின் மகத்தான வரலாற்று செல்வத்தை கொண்டவர்கள் நாங்கள் என்பதைத்தான். அதற்கு யார் இடையிலே வந்தாலும் மறைக்க நினைத்தாலும் அதை தகர்க்கிற உண்மையின் ஒளி தமிழக இலக்கிய வட்டங்களுக்கும் தமிழ் இலக்கிய ஆர்வலருக்கும் வாசக பரப்புகளுக்கும் உண்டு என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.